ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஹோட்டலை பற்றியும் அந்த ஹோட்டலோட ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேனலில் நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்கிற நாகர்கோவில் ஆரியபவன் அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோங்க. வெளியிலேருந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரே சிலையில் செஞ்ச அந்த சிங்க சிலை மாதிரி, கோவில் மாதிரி இது மாதிரிலாம் அமைச்சிருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாமே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது மாதிரி போனாங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஃபவுண்டெயின்லாம் வச்சு நிறைய இந்த மாதிரி இதோட கல்லுலெல்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. யானை சிலை அது மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இப்போ வெளில கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, நிறைய கார் நிப்பாட்டுறதுக்கு நல்ல சௌகரியமான இடம் இருந்தது. கோவில் மாதிரியே பாருங்கள், அம்மன்லாம் வச்சுருந்தாங்க. இது ஈஷா யோகா அவங்க மெயின்டைன் பண்ணுற ஹோட்டல். இந்த கோவில் எல்லாமே பார்க்குறது அட்ராக்டிவாக நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா, இது மாதிரிலாம் கோலம்லாம் போட்டு இது மாதிரி நல்லா இருந்தது. மொழுகி கோலம் போட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தது. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது. அட் எ டைம் ஒரு 500 மெம்பர்ஸ் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமாம் அந்த ஹோட்டலில். சீட் கெப்பாசிட்டி இருக்குது. வெளியில் ஃபுல் ரஷ் ஆனதுனால உள்ளே இந்த ஏசி ரூம் அந்த தான் நாங்கள் போயிருந்தோம். இதே மாதிரி இன்னொரு ஹாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஹால் ஒன்று இருக்குது. சரின்னு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். சுற்றி எல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். அப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மீல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இத்தனை வித காய்கறி, கூட்டு, ரசம், குழம்பு அப்படின்னு பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஒரு காலிஃப்ளவர் சில்லியோடு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்தோன்னா நான் இப்போ நார்மலாக புரோட்டா ரேராக தான் சாப்பிடுவேன், ரேர் கேஸ். பார்த்தா நேற்றுக்கு இந்த புரோட்டாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மாதிரி அண்ணா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க கலர்ஃபுல்லாக அவ்வளோ இதாக இருந்தது. அப்புறம் மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டராக வெஜ்ஜு சூப் வேறு கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா இதை பார்த்துட்டு சாப்பாடு எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் புரோட்டா பாருங்கள், இதெல்லாம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பிட டேஸ்டியாகவும் நல்ல குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இப்போ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி லைட்டிங்கெல்லாம் போட்டு ஒரு பிரமிப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது. சரி, எவ்வளோ பில் வருமோ என்னமோ தெரியல. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் போல். சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சு மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம், வாழைப்பழம் வேறு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா நார்மல் மீல்ஸ்ன்னு நினச்சி ஆர்டர் பண்ணிட்டாங்க. இத்தனை வித ஐட்டம் அவங்களால சாப்பிடவே முடியல. 1, 2 பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் வாங்கி சாப்பிட்டேன். என்னாலேயும் அந்த பரோட்டாவை மீறி சாப்பிட முடியலன்னு பார்த்துக்கோங்களேன். இத்தனையும் பார்த்து பில்லு பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது 533 தான் வந்திருந்தது. ரொம்ப நாமினல் ப்ரைஸாக தான் இருந்தது. குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் முடிச்சு பார்த்தா உங்களுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வேறு வச்சுருந்தாங்க. அது அதை விட சூப்பராக இருந்தது. அப்புறம் வெளியில எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னுத்தையும் ரசிச்சுட்டே வந்தேன். சரி, என் ஹஸ்பண்டும் பையனும் வேற வரலையேன்ட்டு அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சவரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சேன். இது பார்த்தா குட்டி குட்டி டப்பாலாம் அழகாக இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒன்று பாதாம் அல்வாவாம், இன்னொன்று கசகசா அல்வா அது மாதிரி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி டப்பாவில் ஒரு டப்பா 25 ரூபான்னு. என்னங்க இவ்வளோ குட்டியாக வச்சுருக்கீங்க, என்ன சுகர் பேஷண்ட்ஸ் கேட்குறாங்களா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால், இல்லை குழந்தைங்க ஆசைப்படுவாங்க அதுக்காக அவங்களுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. சரி, இது கூட நல்ல ஐடியாவாக தானே இருக்குது, வேணுங்கிறவங்க அளவாக இது கூட வாங்கிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நானும் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்தேங்க. ஸ்வீட்டு சேவரி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்து, ரேட்டு வைஸும் ரொம்ப நாமினல் ப்ரைஸாக இருந்தது. ஸோ மக்களே, அடுத்த தடவை இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நம்மளோட மூணார் டூரிஸ்ட் பிளேசஸ் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.